விஜய் டிவியில ஒளிபரப்பாகி வரும் பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு நல்ல வரவேற்பு கிடைத்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில மற்ற கண்டஸ்டன்ட்கள் சேர்ந்து பாடலாசிரியர் ஸ்நேகனை தலைவரா தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸ்நேகனை பார்த்தீங்கன்னா இவர் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் புதுக்காரியாப்பட்டி என்னும் கிராமத்தில் 1978ஆம் ஆண்டு ஜூன் 23ஆம் தேதி பிறந்திருக்கார். பரம்பரையா விவசாயம் செய்யற குடும்பத்துல பிறந்திருக்கிறார். இவர் கூட பிறந்தவங்க மொத்தம் 8 பேரு. அதுல 7 அண்ணன்கள், ஒரு அக்கா இருக்காங்க. இவர் 9வதாக பிறந்திருக்காரு. தஞ்சாவூர்ல திருக்காட்டு பள்ளி எனும் கிராமத்தில் அரசு மேல்நிலை பள்ளியில் தன் பள்ளி படிப்பை முடித்திருக்காரு. அதுக்கப்புறம் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு 6 மாசம் ஆசிரியராக பணிபுரிந்திருக்கார். ஆரம்பத்தில் இவர் கூட படிக்கிற ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க லவ்வருக்கு கொடுக்கிற லவ் லெட்டரை இவர் தான் கவிதை எழுதி கொடுப்பாராம். இவர் கவிதையில இருக்கிற திறமையை பார்த்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சென்னைக்கு அனுப்பி வைத்தார்களாம். சென்னைக்கு வந்த ஸ்நேகன் பாடலாசிரியர் வைரமுத்துவிடம் 5 ஆண்டுகள் அசிஸ்டண்டாக வேலை செய்திருக்கிறார். பாடலாசிரியர் வைரமுத்துவிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் தனியாக வந்து பாடல்கள் எழுதி ஆரம்பித்து விட்டார். தற்போது வரைக்கும் ஸ்நேகன் 500 படத்துக்கு மேல 2500 பாடல்கள் எழுதியிருக்கிறார். ஆட்டோகிராஃபில் வரும் ஞாபகம் வருதே, ஆடுகளம் படத்தில் வரும் வெள்ளாவை வைத்து வெளுத்தாங்களா பாடல்கள் எல்லாம் இவரோட மெகா ஹிட் பாடல்கள். மேலும் இவர் 5 புத்தகங்கள் எழுதி வெளியிட்டிருக்கிறார். 2009ஆம் ஆண்டு யோகி என்னும் படத்தில் நடிகராக அறிமுகமாகி இருக்கிறார். இயக்குனர் அமீர் அந்த படத்தை டைரக்ட் பண்ணி கூடவே ஒரு ரோலும் நடித்திருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் ஸ்நேகன் ஃபவுண்டேஷனும் ஆரம்பித்து நிறைய நலத்திட்டங்கள் செய்திருக்கிறார். இவருடைய ஒவ்வொரு பிறந்த நாளிலும் அவருடைய ஃபவுண்டேஷனில் இருக்கும் 7 குழந்தைகள் மற்றும் முதியவர்களுடன் கொண்டாடுவார். இவர் வெளிப்படையாகவே முன்னாள் முதல்வர் OPSக்கு தான் ஆதரவு தெரிவித்துள்ளார். இன்னும் திருமணம் ஆகாத இவர் ராஜராஜ சோழனின் போர்வாள் என்ற படத்தில் ஹீரோவாக நடித்திருக்கிறார். இந்த படத்திற்கு இசைஞானி இளையராஜா இசையமைத்திருக்கிறார். இதற்கிடையே தான் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் போட்டியாளராக கலந்து கொண்டிருக்கிறார் ஸ்நேகன். மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான சினிமா செய்திகளை அறிய வீட்டாக்கிஸ் சேனலில் லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.